கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். ஒரு நல்ல வார்த்தையை பாருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்கள். கர்த்தரே சொல்கிறார், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலையானது. ஆனாலும் அந்த ஆசீர்வாதத்தின் மேலே நீ ஒரு நாளும் உன்னுடைய இருதயத்தை நீ வைக்காதே, உன் இருதயத்தை அதன் மேல் நீ சாயாதே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். நம்மளுடைய இருதயம் எதை சார்ந்து இருக்கிறது, எதை நம்பிக்கொண்டு இருக்கிறது? அவர் கொடுத்தது தான் எல்லாமுமே. அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறார், பாதுகாத்துட்டு வராரு. ஆனாலும் நம்ம அதன் மேலே, அந்த பணத்தின் மேலும் அந்த பொருளின் மீதும் நம்ம நம்பிக்கை வைத்தால் அந்த இடத்துல ஆவியானவர் ஆண்டவர் இருக்க மாட்டார். நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிற பாதையில் எல்லா ஆபத்துகளிலும் பெரிய போராட்டத்திலும் நம்ம போய்கொண்டு இருக்கிற நேரத்திலெல்லாம் நம்ம பொன்னும் பொருளும் நம்மளுடைய பணமும் நம்மை எப்பொழுதும் நம்மளை பாதுகாக்காது. நம்ம எப்பொழுதும் அது நம்மளுடைய உயிரையும் காக்காது. ஆனாலும் அதற்கு மேலான ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்மளை பாதுகாத்து வரார். ஏன்னா நம்ம இப்போ ஜீவனோடு வாழ்வதும் அவரால் மட்டும்தான். அவர் தான் நம்மளை படைத்தவர், உருவாக்குனவர். அப்படி இருக்கும்போது பணம் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவைதான். ஆனால் அந்த பணத்தின் மீது நம்மளுடைய இருதயத்தை வைக்கக்கூடாது.